கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். கங்குவா சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பக்காவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கான அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கங்குவா சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே வேட்டையன் திரைப்படமும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த 2 திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகாது அப்படி சொல்லி ரசிகர்கள் பெரும் குழப்பத்தில் வந்து இருக்காங்க. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நீங்கள் மீண்டும் அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து ட்ரைலரில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, தனியாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு பத்தாது, வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து நீங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, போட்டிக்கு தயாராக விடும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து ட்விட்டரில் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து வைத்து கொண்டு வருகிறார்கள். சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல தரப்பு ரசிகர்கள் கங்குவா திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுக்கான வேலை தான் வந்து போய்கொண்டு இருக்காம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 2 வீடியோவில், அதாவது கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதான் படக்குழுவும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ரிலீஸ் டேட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காங்களா. இதுக்கான மீட்டிங் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து சூர்யா தவிர வந்து மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஈவன் வந்து ரஜினிகாந்த் கிட்டேயும் டேரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி சிவாலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, அக்டோபர் 10ஆம் தேதி வரும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து படத்தை நீங்கள் ரிலீஸ் தேதியை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு படத்தில் தான் பாதிப்பு வந்து ஏற்படும். படத்தோட ஐப் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து இந்த படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகி உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த அக்டோபர் 10ஆம் தேதி இன்னும் வந்து ரசிகர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா படத்தோட ரிலீஸ் தேதியை மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கான பிளானை வந்து ஞானவேல் ராஜா வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி வந்து சூர்யா கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் டேட் வந்து மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே அனௌன்ஸ் பண்ணிடலாம், இன்னும் வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் போட்டும், கோட் திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் அப்படிலாம் அதெல்லாம் வேண்டாம், இன்னும் வந்து இந்த வீக்குள்ளே கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுங்க. அதுவும் வந்து ரிலீஸ் டேட்டு சாதாரணமாலாம் இருக்கக்கூடாது, ஒரு பயங்கரமான கிளிம்ஸ் மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நம்ம கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டோட சேர்ந்து ஏதாவது ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ என்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள், அதாவது கோவாவில் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பிரசன்ட் சூர்யாவை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் அந்த சிங்கிள் வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்களா இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு படத்து மேலே வந்து ஐப்பு வந்து உருவாகும். ஏன்னா வந்து பிரசன்ட் சூர்யா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கிளிம்ஸ்லையும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரிவீல் பண்ணாமல் தான் இருக்காங்க. போஸ்டர்ஸ் தான் ரிவீல் பண்ணாங்க, அது வந்து பெருசாக வந்து ஐப் கொடுக்கல. இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா ஐப் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதனால கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடைக்க போகிறது. அந்த அப்டேட்டோட சேர்ந்து வந்து கங்குவா திரைப்படத்தோட அந்த செகண்ட் சிங்கிள் கோவா சிங்கிளும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதனால இது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சொல்லி அடிக்கிற கில்லி மாதிரி வந்து சூர்யா அவர்கள் இறங்கி வந்து அடிக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, ஜென்ரலாகவே வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வாங்கி தங்கலான் திரைப்படத்தோட வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு முன்பு வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து தான் கோட் திரைப்படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வித் ரிலீஸ் டேட்டை போட்டு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 5 நாள் வந்து எப்போ வேணா அஃபிஷியலான ரிலீஸ் டேட் நமக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம். கங்குவா சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப பக்காவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கான அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது கங்குவா
சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்தாலுமே, வேட்டையன் திரைப்படமும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த 2 திரைப்படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகாது அப்படி சொல்லி ரசிகர்கள் பெரும் குழப்பத்துல வந்து இருக்காங்க. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நீங்க மீண்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து ட்ரைலர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தனியா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எங்களுக்கு பத்தாது. வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நீங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, போட்டிக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து ட்விட்டர்ல வந்து நிறைய ரசிகர்கள் வந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல தரப்பு ரசிகர்கள் கங்குவா திரைப்படத்துக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ இப்போ அதுக்கான வேலை தான் வந்து போய்கொண்டு இருக்காம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 2 வீடியோல, அதாவது கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணதான் படக்குழுவும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ரிலீஸ் டேட் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்காங்களா. இதுக்கான மீட்டிங் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து சூர்யா தவிர வந்து மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஈவன் வந்து ரஜினிகாந்த் கிட்டேயும் டேரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி சிவாலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, அக்டோபர் 10ஆம் தேதி வரும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து படத்தை நீங்கள் ரிலீஸ் தேதியை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு படத்தில் தான் பாதிப்பு வந்து ஏற்படும். படத்தோட ஐப் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஓவர்சீஸில் வந்து இந்த படத்தோட டேபிள் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகி உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த அக்டோபர் 10ஆம் தேதி இன்னும் வந்து ரசிகர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா படத்தோட ரிலீஸ் தேதியை மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கான பிளானை வந்து ஞானவேல் ராஜா வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி வந்து சூர்யா கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் டேட் வந்து மீண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே அனௌன்ஸ் பண்ணிடலாம், இன்னும் வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் போட்டும், கோட் திரைப்படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் அப்படிலாம் அதெல்லாம் வேண்டாம், இன்னும் வந்து இந்த வீக்குள்ளே கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுங்க. அதுவும் வந்து ரிலீஸ் டேட்டு சாதாரணமாலாம் இருக்கக்கூடாது, ஒரு பயங்கரமான கிளிம்ஸ் மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நம்ம கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ரிலீஸ் டேட்டோட சேர்ந்து ஏதாவது ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ என்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள், அதாவது கோவாவில் வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பிரசன்ட் சூர்யாவை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணால் அந்த சிங்கிள் வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்களா இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு படத்து மேலே வந்து ஐப்பு வந்து உருவாகும். ஏன்னா வந்து பிரசன்ட் சூர்யா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கிளிம்ஸ்லையும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரிவீல் பண்ணாமல் தான் இருக்காங்க. போஸ்டர்ஸ் தான் ரிவீல் பண்ணாங்க. அது வந்து பெருசாக வந்து ஐப் கொடுக்கல. இந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா ஐப் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதனால கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கங்குவா திரைப்படத்தோட அஃபிஷியலான அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடைக்க போகிறது. அந்த அப்டேட்டோட சேர்ந்து வந்து கங்குவா திரைப்படத்தோட அந்த செகண்ட் சிங்கிள் கோவா சிங்கிளும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதனால இது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சொல்லி அடிக்கிற கில்லி மாதிரி வந்து சூர்யா அவர்கள் இறங்கி வந்து அடிக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, ஜென்ரலாகவே வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வாங்கி தங்கலான் திரைப்படத்தோட வந்து கங்குவா திரைப்படத்தோட ட்ரைலரை வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு முன்பு வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்துட்டா கோட் திரைப்படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வந்து கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் வித் ரிலீஸ் டேட்டை போட்டு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 5 நாள் வந்து எப்போ வேணா அஃபிஷியலான ரிலீஸ் டேட் நமக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியில்